வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்முடைய வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, பழனியில் அமைந்திருக்கக்கூடிய கோவிலுக்கு அருகே இருக்கக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு அமைவிடம் தாங்க கணக்கன்பட்டி. இங்கு வாழ்ந்து மறைந்த சித்தர் தாங்க பல்வேறு அதிசயங்களை நிகழ்த்தியிருக்காரு. இவரை வழிபடுவதால் ஏற்படக்கூடிய பலன்கள் என்ன? மேலும் பார்த்தீங்கன்னா கணக்கன்பட்டி சித்தர் பற்றி நீங்கள் இதுவரை அறிந்திடாத சில சுவாரஸ்ய பதிவுகளை தெரிஞ்சுக்கொள்ள வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் வேலையில் இருக்க பைமை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்ப்பதாக இருந்தீங்கன்னா ஜாதகத்தில் ஒரு தெளிவான பதிவையும் பரிகாரத்தை பெற்றுக்கொள்ள வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க நம்பருக்கு நம்ம கால் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா ரொம்பவே பிரசித்தி பெற்ற கோவில்களில் முருகனின் கோவில்னு சொல்லலாம் பழனி தான். இந்த பழனி முருகனுடைய அறுபடை வீடுகளில் ஒரு படை வீடு தாங்க. முருகனின் அறுபடை வீடுகள் இருக்கக்கூடிய பழனி மலைக்கு அருகே இருக்கக்கூடிய ஒரு ஊர் தான் கணக்கன்பட்டி. இந்த ஊரில் இருக்கக்கூடிய சித்தரை பற்றி தான் இந்த ஒரு பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த பழனியில இருந்து சுமார் 8 கிலோமீட்டர் தொலைவில் தான் அமைந்திருக்குது கணக்கன்பட்டி ஊருங்க. இந்த கணக்கன்பட்டியில் வாழ்ந்த சித்தரை பற்றி நாம் பல தகவல்களை தெரிஞ்சுக்க இருக்கிறோம். இவர் திண்டுக்கல் மாவட்ட பழனியிலே பிறந்தவருங்க. இவருடைய இயற்பெயர் தாங்க பழனிசாமி. இவர் பார்த்திங்கன்னா தன்னுடைய வாழ்க்கை முழுவதுமே பொது வாழ்வில் அர்ப்பணித்து கொண்டு தினமுமே பார்த்திங்கன்னா கடவுளுக்காக பணியாற்றி வந்திருக்காரு. இவருடைய உடல் முழுவதுமே பார்த்திங்கன்னா பச்சை நிற கொண்ட சட்டைன்னு அழுக்கான வேட்டியை மாட்டி கொண்டே தான் அணிந்திருப்பார். அது மட்டும் இல்லைங்க, இவர் ஒரு பெரிய மூட்டையை எப்போதும் கையில் வைத்து கொண்டே திரிந்திருக்காரு. அதனால் எங்கு சென்றாலுமே தூக்கி கொண்டே செல்வாருங்க. அந்த மூட்டையை யாரேனும் தொட வந்தாங்கன்னா மிகவும் கோபமாக கத்தி அவங்கள விரட்டி அடித்துடுவார். கடவுளுடைய அனுகிரகத்தினால பல்வேறு வகையான அற்புதங்களை நிகழ்த்திய பிறகுதாங்க இவர் ஜீவசமாதி அடைந்திருக்காரு. பழனியிலிருந்து திண்டுக்கல் செல்லக்கூடிய மாநில நெடுஞ்சாலையில் தான் பழனியிலிருந்து சுமார் 10 கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்திருக்குதுங்க இந்த இடம். கடல் மட்டத்திலிருந்து பார்த்தீங்கன்னா 503 மீட்டர் உயரம் கொண்டதாக இருக்குதுங்க. இங்கு பார்த்தீங்கன்னா பழனி தாலுகாவுக்கு உட்பட்ட கணக்கன்பட்டி கிராமத்தில் அழுக்கு மூட்டை சித்தர் சமாதி அமைந்திருக்குதுங்க. இங்கு அவருடைய பக்தர்கள் பார்த்தீங்கன்னா ஆலயம் அமைத்து அவங்கள வழிபட்டு வராங்க. மேலும் இவரை தரிசிக்க தினமுமே பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான மக்கள் அங்கு செல்வதை வழக்கமாக வச்சுருக்காங்களா. இந்த ஒரு கோவிலில் பார்த்தீங்கன்னா ஜீவ சமாதியில் காலை 6 மணி முதல் மதியம் 1 மணி வரையும், மாலை நேரத்தில் 4 முதல் இரவு 8 மணின்னு இந்த சமாதியில் பார்த்தீங்கன்னா சிறப்பு பூஜைகள் 7 மண்டல பூஜைகளாக நடத்துகிறாங்க. கணக்கன்பட்டி சித்தர் பார்த்தீங்கன்னா பொதுவாகவே எப்போதுமே எந்த நேரமும் பரட்டை தலையோடு தான் அதற்கு மேலே ஒரு துண்டை வைத்து தலப்பாக கட்டியிருப்பாருங்க. இவர் பழனியில் இருக்கக்கூடிய அனைத்து கோவில்களை சுற்றி திரிந்திருக்காரு. ஆரம்பத்தில் இவரை கண்ட ஊர் பொதுமக்கள் பார்த்தீங்கன்னா இவர் ஒரு பைத்தியன்னு கல்லால் அடித்து விரட்டியிருக்காங்க. இவர் அழுக்கு மூட்டையை கையில் வைத்து சுற்றி வருவதால் இவரை பழனி சுற்று வட்டார பொதுமக்கள் என்ன அழைத்திருக்காங்கன்னா மூட்டை சுவாமின்னு தான் அழைத்திருக்காங்க. பழனியில் 2 பெரிய மலைகள் இருக்குதில்ல, அதில் ஒன்று பழனி முருகன் கோவில், மற்றொன்று தெரிந்ததாங்க இடும்பன் கோவில். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இடும்பன் கோவிலில் தான் இவர் பல வருடங்கள் வாழ்ந்து கழித்திருக்காரு. மேலும் பிறகு பழனி மலைக்கு அருகில் இருக்கக்கூடிய கணக்கன்பட்டின ஊரில் சுற்றி வந்திருக்காரு. அப்போது ஒரு நாள் பார்த்தீங்கன்னா மரத்தடியில் அமர்ந்திருந்தார். அந்த சமயத்தில் அந்த வழியாக ஒரு கார் போயிட்டு இருந்திருக்கு. கார் ஒன்றை வள்ளி மறித்து நிற்கார். அந்த காரில் இருக்கக்கூடிய வெளிநாட்டிலிருந்து வந்த தம்பதிகள் பார்த்திங்கன்னா தன்னுடைய மகனுக்காக வாய் பேச முடியாமல் இருந்ததால் பழனிமலை முருகனை தரிசனம் செய்ய வந்திருக்காங்க. அவர்களே கணக்கன்பட்டி சித்தர் காரில் இருந்து இறங்க சொல்லாராம். அந்த தம்பதிகளுக்கு என்ன செய்வதுன்னு ரொம்பவே தெரியலங்க, பயத்தோடு இறங்கியிருக்காங்க. பிறகு காரில் இருந்து இறங்கி வந்த பெண்மணியுமே பார்த்தீங்கன்னா இடம் கணக்கன்பட்டி சித்தர் எதிரில் இருக்கக்கூடிய கடையில் போய் பிரியாணி வாங்கிட்டு வான்னு கூறியிருக்கார். அந்த பெண்மணிக்கும் பார்த்தீங்கன்னா என்ன செய்வதுன்னு தெரியாமல் வேறு வழி இல்லாமலும் ரோட்டுக்கு எதிரே இருக்கக்கூடிய ஒரு கடையில் போய் பிரியாணி வாங்கி கொண்டு வந்தான். இதில் என்ன ஒரு ஆச்சரியம்னு பார்த்தீங்கன்னா அந்த பெண்மணி அவர் குடும்பம் மொத்தமே பார்த்தீங்கன்னா ஒரு சுத்த சைவ குடும்பமாக இருந்திருக்கு. அந்த பெண்மணிக்கு பிரியாணியுடைய சுவை பிடிக்காமல் மூக்கை பிடித்து கொண்டே வாங்கி கொடுத்துருக்கா. பிரியாணி வாங்கி வந்த பிறகு கணக்கன்பட்டி சித்தர் பார்த்தீங்கன்னா இந்த பிரியாணியை உன்னுடைய மகனுக்கே கொடுன்னு சொல்லியிருக்காரு. அந்த பெண்மணி பார்த்தீங்கன்னா தடுமாற்றத்தோடு வாங்கி சாப்பாட்டை
பிரித்து பார்த்தபோது ஒரு ஆச்சரியம் நிகழ்ந்திருக்கு. அதுதாங்க கணக்கன்பட்டி சித்தருடைய மகிமைங்க. இந்த குடும்பமே பார்த்தீங்கன்னா கணக்கன்பட்டி சித்தருடைய காலில் விழுந்து ஆசீர்வாதம் பெற்று பழனி நோக்கி போயிட்டு இருந்திருக்காங்க. அப்போது பார்த்தீங்கன்னா அவர்கள் சென்றிருந்த வழியில் ஒரு லாரி அவங்களுக்கு நேராக வேகமாக வந்திருக்குங்க. அதனை பார்த்த அந்த சிறுவனுமே பார்த்தீங்கன்னா அம்மா வண்டின்னு கத்த தொடங்கியிருக்கான். இதுவரையுமே அந்த சிறுவன் பார்த்தீங்கன்னா வாய் பேசாமல் இருந்ததை கண்ட அந்த பெண்மணி தற்போது பேசியதை கண்டு ரொம்பவே மகிழ்ச்சி அடைந்திருக்காருங்க. பிறகு முருகனை தரிசிக்காம மீண்டுமே திரும்பி வந்து அந்த கணக்கன்பட்டி சித்தருடைய காலை விழுந்து வணங்கிய பின்னர் பார்த்தீங்கன்னா ஊர் திரும்பியிருக்காங்க. இந்த கணக்கன்பட்டி அழுக்கு மூட்டை சுவாமி சித்தர் பார்த்தீங்கன்னா முருகனுடைய மறு அவதாரமாக கூட சொல்றாங்க. எங்கிருந்து வந்தார்னு யாருக்கு தெரியுதுன்னு ஒரு சிலர் சொல்றாங்க. சிலர் அவர் சீனாவில் இருந்து வந்ததாகவும் சொல்லப்படுது. ஏன்னா அவருடைய முகமும் பார்த்தீங்கன்னா சீனாக்காரர்கள் போல காட்சியளிப்பதால தாங்க. அவர் வாழும்போது பல அற்புதங்களை நிகழ்த்தி இருக்காருங்க. பேச முடியாத ஒரு சிறுவனை வாய் பேச வைத்து அற்புதம் நிகழ்த்தியதை நம்ம தெரிஞ்சிருக்கோம். முதல்ல அடிக்கடி பழனி மலையில இடுமன்மலை அருகில நடமாடிக்கொண்டு திரிந்திருக்காரு. திடீரென ஒரு நாள் இடுமன்மலை அருகே பேச்சு மூச்சு இல்லாம கிடந்திருக்காருங்க. இவரை ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் சேர்த்திருக்காங்க. அவர் இறந்து விட்டார்னு டாக்டரும் அறிவித்துட்டு இருக்காரு. அன்று மாலையே பார்த்தீங்கன்னா உயிர் திறந்து திரும்பி வந்துட்டார். பார்த்தீங்கன்னா எப்போதுமே பக்தர்களை திட்டி தான் அருள்வாக்கு சொல்லக்கூடியவருங்க. அது சூட்சமான வார்த்தையாக தான் இருக்குமா, நேரடியாக நம்மளால அர்த்தம் எடுத்து கொள்ள முடியாதுங்க. அவர் எப்போதுமே தோல்ல ஒரு அழுக்கு மூட்டையோடு அலைவாருங்க. இவர் அழுக்கு மூட்டை சித்தர் தான் அந்த பகுதியில் இருந்த பேர் சொல்லுவாங்க. நடிகர் சூர்யா, கார்த்திக் இவர்களுக்கெல்லாம் நடிகர் ஆவதற்கு முன்னாடியே இங்கே வந்திருக்காங்க. அவர்கள் நண்பர்களோட 5 பேராக வந்திருந்தாங்களாம். கார்த்தியுமே அவர்கள் நண்பர்களே இங்கே இருக்கக்கூடிய கல்லை அங்கே எடுத்து போடுன்னு, அங்கே இருக்கக்கூடிய கல்லை இங்கே எடுத்து போடுன்னு சொல்லியிருந்திருக்காரு. பொதுவாக எல்லோரும் அவர் இப்படி சொல்வது வழக்கம்னு சொல்லியிருக்காங்க. அவர்களின் வாழ்க்கை கர்ம வினைகளை தீர்க்கோ சித்தரின் ஒரு காரியமாக நம்பப்பட்டிருக்கு. நடிகர் சூர்யாவை பார்த்து நீ போய் எல்லோருக்கும் சாப்பாடு வாங்கி வான்னு சொல்லியிருந்திருக்காரு கணக்கன்பட்டி சித்தருமே. இப்படி நடிகர் போய் எல்லோரும் சாப்பாடு பார்சல் வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்காங்க. இப்போது 5 பேரும் பெரிய நிலையில் இருப்பதாகவும் சொல்லப்படுதுங்க. சமீபத்தில் பார்த்தீங்கன்னா யோகி பாபு, மனோபாலா, பாக்யராஜ் அவர்கள் மனைவியுடன் வந்து சாமி தரிசனம் செய்துட்டு போயிருக்காங்க. நடிகர் மட்டும் இல்லைங்க, காவல் அதிகாரிகள், அரசியல்வாதிகள்னே உயர்ந்த பதவியில் இருப்பவங்க எல்லாருமே இந்த கணக்கன்பட்டி சித்தரை நம்பியதாகவும் சொல்லப்படுது. ஒரு நல்ல அதிர்வலையை இந்த ஒரு சமாதிக்கு செல்வதால் ஏற்படுதாங்க. புனர்பூச நட்சத்திரம் அன்று ஜீவசமாதியில் கணக்கன்பட்டி பகுதியில் நீர் வசதி அவ்வளவாக இல்லை. சித்தர் காட்டிய இடத்துல தோண்டிய வற்றாத ஜீவ கிணறு இன்றுமே இருக்குதுங்க. இப்போதும் நீங்கள் அங்கே போய் பார்த்தீங்கன்னா எல்லோரும் நம்புகிற விதமாக இருக்குதுங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த கோவிலை சுற்றி இருக்கக்கூடிய இடங்களுக்கு உள்ள வளமை பார்த்தாலே நீங்கள் உணர முடியுங்க. நன்கு பசுமையான மரங்களும் செடிகளும் தாவரங்களும் வளர்ந்துருக்குது. இது இங்கே கேட்டது கிடைக்கும்னு பலரும் நம்பி சொல்கிறாங்க. கோவிலில் பௌர்ணமி அமாவாசை என்று சிறப்பு பூஜைகள் நடத்துகிறாங்க. அவர் ஜீவசமாதி அடைந்து புனர்பூச நட்சத்திர சிறப்பு பூஜைகளும் நடத்தப்படுதுங்க. இங்கு வருபவங்களுக்கு நாள் முழுவதுமே பார்த்தீங்கன்னா அன்னதானம் சிறப்பாக நடைபெறுது. பழனி பேருந்து நிலையத்திலிருந்து பார்த்தீங்கன்னா கோவிலுக்கு நேரடியாக பஸ் வசதியும் இருக்குது. சித்தரை வழிபட்டு நம் வாழ்க்கையில் துன்பங்கள் தீர்த்து நலமாக வாழ பிரார்த்திப்போம். சித்தர் பார்த்தீங்கன்னா பெரும்பாலான வாழ்நாட்களில் பொது வாழ்வில் தான் நாட்டை கொண்டு இருந்திருக்காரு. மேலும் பார்த்தீங்கன்னா எந்த நேரமே இவர் முருகப்பெருமானையும் அவருடைய பெருமங்களை கூறக்கூடிய கதைகளை தான் அனைவருமே கூறியும் அனுதினமும் கடவுளுக்காக பணியாற்றி வந்திருக்காரு. பச்சை நிற கொண்ட உடைகளை மட்டுமே விரும்பி அணிந்திருக்காருங்க. அவருடைய கையில் ஒரு அழுக்கு மூட்டை எப்போதுமே சுமந்து கொண்டு தான் தெரிந்திருக்காரு. இதனால் இவரை பல பேர் பைத்தியன்னு எண்ணற்ற கல்லால் எடுத்து அடித்து துரத்தி கூட இருந்திருக்காங்க. காலங்களில் பார்த்தீங்கன்னா சித்தரைக்கான ஒரு சில பக்தர்கள் மட்டுமே வந்து கொண்டு இருந்திருக்காங்க. அவர்களுடைய வேண்டுதல் அனைத்தும் நிறைவேறவே பார்த்தீங்கன்னா அவருடைய புகழ் நாடு முழுவதும் பரவ தொடங்கியிருக்கு. தற்போது பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 50,000 பக்தர்கள் வந்து தரிசிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சக்தி வாய்ந்த சித்தரினுடைய ஆலயமாக இந்த கணக்கன்பட்டி சித்தருடைய ஜீவ சமாதி அமைந்திருக்குங்க. கணக்கன்பட்டி சித்தருடைய ஜீவ சமாதியை பார்க்க வரக்கூடிய பக்தர்களுக்கு இடைவிடாத அன்னதானம் வழங்கப்படுதுங்க. ரொம்பவே சிறப்புங்க. ஒரே நேரத்தில் இங்கே பார்த்தீங்கன்னா 1000 வாகனங்கள் நிற்கக்கூடிய அளவிற்கு இட வசதி இருக்குது. பழனியில இருந்து கணக்கன்பட்டிக்கு 10 நிமிடத்திற்கு ஒரு முறை பேருந்து வசதி இருக்குங்க. எந்நேரமும் இயக்கத்திலே தான் இருக்குது. இந்த பதிவில் கணக்கன்பட்டி சித்தரில்
ஜீவ சமாதி அடைந்ததை பற்றி சில சுவாரஸ்ய பதிவுகளை தெரிஞ்சுக்கொண்டோம். நீங்களும் கணக்கன்பட்டி சித்தரை வழிபட்டு உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றத்துக்கு செல்லுங்க. உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீருங்க. நீங்கள் கணக்கன்பட்டி சித்தரை தொடர்ந்து வழிபட்டு வாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம வேலு இருக்க பைமை சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.